என்எஸ் 400 தாங்க லான்ச் ஆயிருக்கு. அப்படி ஒன்றும் பெருசாலாம் மாற்றலை. எம்எம்ல இருக்க டாமினாரில் இருக்க அதே பொருள் தான். பட் உண்மையிலே ரொம்ப வந்து பெஸ்ட்டு பிரேக்கிங் சிஸ்டங்க. இதோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கும் தெரியும். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்எஸ் 400 தாங்க லான்ச் ஆயிருக்கு. அதுவும் நம்ம இந்தியாவில் டெல்லியில் லான்ச் ஆயிருக்கு. அந்த பைக்கில் என்னென்னலாம் மாற்றிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க தான் கைஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பைக்கில் என்ன தான் மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்படி ஒன்றும் பெருசாலாம் மாற்றலை கைஸ். நம்ம என்எஸோட பைக்கில் பேக் சைடு வர்றதை அப்படியே கொடுத்து பேக் லைட்டு, இந்த இண்டிகேட்டு எல்லாமே, ஆனால் இண்டிகேட் மட்டும் எல்இடியில் போட்டிருக்காங்க. மற்றபடி வேறு ஒன்றும் சேஞ்ச் பண்ணவே தெரியல. அப்படியே அந்த ஃப்ரண்ட் சைடில் வந்து என்எஸ்ஸையும் அப்படியே மிங்கிள் பண்ண மாதிரி ஒரு ஹெட்டையும், அதுக்கப்புறம் இதுக்குள்ள இருக்கிற போர்க்கு பார்த்தீங்கன்னா 40 எம்எம்ல இருக்க டாமினாரில் இருக்க அதே போர்க்கு தான். பட் ஆனால் அதில் கோல்டன் கலர் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அதுக்கப்புறம் அந்த பெட்ரோல் டேங்கை மட்டும் கொஞ்சம் பெருசாக்கிட்டு, மற்ற அந்த பெட்ரோல் டேங்க் பெருசாகி கெப்பாசிட்டியும் அதே தான், 12 லிட்டர் தான். பழைய எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோதான் பிடிக்குது. அதுக்கப்புறம் இதில் என்ன மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிரேக்கிங் சிஸ்டம் கைஸ். உண்மையிலே ரொம்ப வந்து பெஸ்ட்டு பிரேக்கிங் சிஸ்டம் கைஸ். டியூவல் சேனல் ஏபிஎஸ் சிஸ்டம் கைஸ். இது ஒரு நல்ல பிரேக்கிங் சிஸ்டம் கைஸ். இந்த இன்ஜின் சிசி கரெக்டான சிஸ்டம் தான் கைஸ். அதுக்கப்புறமா இதில் என்னென்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா, அடுத்தா நம்ம பைக்கில் இருக்க இன்ஜின் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து எவ்வளோ இன்ஜின் சிசி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 373 சிசி இருக்குது கைஸ். இந்த சிசிக்கு வந்து நமக்கு இந்த பைக் தர்றது வந்து ரொம்ப வந்து நமக்கு நல்லது தான் கைஸ். 320 சிசிக்கு வந்து இந்த பைக் வந்து ஒருத்தர் தான் கைஸ். கண்டிப்பாக 370 சிசிக்கு வந்து 1,86,000 தர்றது வந்து பெருசு தான் கைஸ். கண்டிப்பாக அந்த பைக்கை வந்து கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அதே மாதிரி தான் நம்ம டாமினாரில் இருக்க இன்ஜினும் இதுவும் ஒரே இன்ஜின் தான். அதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,30,000 வருது கைஸ். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பைக் எவ்வளோ ஒருத்தாங்க கைஸ். கண்டிப்பாக நீங்கள் கண்ணை மூடிட்டு வாங்க. அதுக்கப்புறம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பஜாஜ் கம்பெனிலேருந்து. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இதோட நம்மளோட என்எஸ் 400 வெயிட் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எனக்கும் தெரியும் இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும்னு நானும் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க கைஸ். ஆனால் இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 373 சிசி பைக் வந்து 1,80,000 தர்றது வந்து ஒருத்தாங்க கைஸ். கண்டிப்பாக அந்த பைக்கை நம்பி வாங்கலாம். மற்றபடி இதை வந்து ஒரு நல்ல பைக்கு லுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க கைஸ். நம்மளோட அடுத்த வீடியோவில் என்னென்ன போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த பைக் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு ஓட்டி பார்த்து கண்டிப்பாக அந்த வீடியோ போடுவோம். அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்க கைஸ். மறக்காமல் அந்த பெல் பட்டனை தட்டிட்டு போயிருங்க கைஸ். லவ் யூ, பை.